ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷியாம்லாஸ் கிச்சன். இந்த vlog லாஸ்ட் வீக் Thursday ஷூட் பண்ணது. கிறித்துவ ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு லஞ்ச் ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஹஸ்பண்ட்க்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சதுக்கப்புறம் என்னோட ரொட்டீன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு எப்போவுமே Thursday ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா நான் சாய்பாபா கும்பிடுவேன். ஸோ அதனால Thursday அப்படின்னும் போது கண்டிப்பாக சாமி கும்பிட்டுருவேன். லாஸ்ட் டேவே பூஜை திங்ஸ்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ காலையில் ஜஸ்ட் வந்து பட்டை போட்டுட்டு புதுசாக ஃப்ளார்ஸ்லாம் ஆட் பண்ணிட்டு பீஸ்ஃபுல்லாக சாமி கும்பிட்டாச்சு. அன்னைக்கு லஞ்சுக்கு சாதம், பச்சைப்பயிறு கிரேவி, உருளைக்கிழங்கு வறுவல், ரசம் இதான் மெனு. பச்சைப்பயிறு கிரேவி அண்ட் உருளைக்கிழங்கு வறுவல் இது ரெண்டோட ரெசிபியுமே ஆல்ரெடி ஷார்ட்ஸில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணுறேன், தேவைப்பட்டா செக் பண்ணி பாருங்க. பீஸ்ஃபுல்லாக என்னோட லஞ்சு சாப்பிட்டாச்சு. லஞ்ச்னு சொல்ல முடியாது, பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்ல முடியாது, பிரன்ச்னு சொல்லிக்கலாம். ஏன்னா ரெண்டுக்கும் பெட்வீனில் தான் சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் பண்ணலான்னு தோணுச்சு. கிருத்துக்குட்டியை கூட்டிகிட்டு வரதுக்கு ஒரு 1/2 hour போல் டைம் இருந்தது. ஸோ ஏதாச்சும் சிம்பிளாக ஸ்நாக்ஸ் பண்ணலான்னு பார்க்கும்போது வீட்டில் பொரி பேக்கெட் 2 இருந்தது. ஸோ ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பொரி உருண்டை தான் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு பொரி உருண்டை அந்தளவுக்கு பிடிக்காது, பட் ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப பிடிக்கும். கிருத்துக்குட்டிக்கு நாங்கள் இது வரைக்கும் இதை கொடுத்ததே இல்லை. ஸோ அவனுக்கு வந்து செஞ்சு கொடுத்தா சாப்பிட்றானான்னு பார்க்கலான்றதுக்காக தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு இந்த ஒரு பேக்கெட்ல வந்து டோட்டலாக ஒரு 4/4 கப் அளவுக்கு வந்துச்சு. ஒரு பேக்கெட் பொரிக்கு 1 கப் அளவு வெல்லம் எடுத்திருக்கேன். இது 250 கிராம்ஸ் அளவு வரும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி அடிகனமான கடாயில எடுத்து வச்சிருக்க 1 கப் வெல்லம் ஆட் பண்ணிட்டு 1 கப் வெல்லத்துக்கு 3/4 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணி டைல்யூட் பண்ணிக்கணும். வெல்லம் நல்லா கரைஞ்சு ஒரு 5 நிமிஷத்துல கொதிக்க ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி நல்லா பொங்கி வரும். அப்பப்ப மிக்ஸ் பண்ணி கொடுத்து ஸ்லோ ஃப்ளேம் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஓரளவுக்கு திக்காகி வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் 4 ஏலக்காய் இந்த மாதிரி இடிச்சு சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு வெல்லம் நல்லா திக்காகிற அளவுக்கு காய்ச்சிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா வெல்லம் நல்லா திக்காயிடுச்சு. இந்த பதம் சரியா இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுல்ல தண்ணி எடுத்துட்டு ஒரு 4-5 டிராப்ஸ் வெல்லத்தை ஆட் பண்ணிட்டு கையில இந்த மாதிரி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா மிட்டாய் பதத்துக்கு வரும். இதுதான் ப்ராப்பரான கன்சிஸ்டன்சி. இது வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பொரி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். நெக்ஸ்ட் இதுல பொரி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு கேஸ் ஸ்டவ்ல இருந்து கவுண்டர் டாப்க்கு மாத்தி வச்சுட்டு இதை உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கணும். கண்டிப்பா கை பொறுக்கிற சூடு இருக்கும் போதே உருண்டை பிடிக்கணும், இல்லாட்டி வந்து பிடிக்க வராது. அது உதிரியாவும் இருக்காது, ஜஸ்ட் அப்படி பிடிச்சிக்கும், அது எடுக்கவே முடியாம போயிடும். ஸோ அதனால வந்து கை பொறுக்கிற சூடு இருக்கும் போதே உருட்ட ஆரம்பிக்கணும். இன்கேஸ் உருட்ட முடியல அப்படின்னா அரிசி மாவு இருக்கு இல்லையா, அதை வந்து கையில டஸ்ட் பண்ணிட்டு உருட்டினீங்கன்னா கரெக்டா வரும். இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து உருட்டும் போது ரவுண்ட் ஷேப்ல ப்ராப்பரா வரும். ஆல்ரெடி ஷார்ட் வீடியோல சொல்லியிருப்பேன், பொரி உருண்டை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு குருவி வந்து சத்தம் போட்டே இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. அது இதுதான். ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி இது வந்ததே இல்லை. அன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டே வந்தது. அது பாட்டுக்கு வந்து படுத்துட்டு சத்தம் போட்டுட்டே இருந்துச்சு, போகவும் இல்லை. சரி கொஞ்சமா ஏதாச்சும் சாப்பிட கொடுக்கலான்னு சொல்லிட்டு பொரி உருண்டையே கொடுத்தேன். சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. ஸோ எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சாச்சு. டோட்டலாக ஒரு 18 உருண்டை பக்கம் எனக்கு வந்துச்சு. நெக்ஸ்ட் போய் கிருத்துக்குட்டியை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்தாச்சு. வெரி குட். எங்க போறீங்க? ஆக்சுவலி அந்த பர்டிகுலர் டே பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் டே. ஸோ சார் வந்து சில்ட்ரன்ஸ் டே செலிப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு தான் வந்திருக்காரு. அந்த கையில் இருக்க பேக் வந்து கிஃப்ட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஜஸ்ட் அது ஒரு பவுச் மாதிரி, அதில் ஒரு பென்சில் வச்சு கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. அன்னைக்கு டே ஃபுல்லாக அதையே வச்சு விளையாடிட்டு இருந்தான். ஸோ ஸ்கூல்லேருந்து வந்ததும் குட்டி செஃப் கிட்ட கொடுத்து நல்லா இருக்கான்னு கேட்டாச்சு. ஸோ அதுக்கான கமெண்ட்ஸை நீங்களே கேளுங்க.
நெக்ஸ்ட் கிறித்துவுக்கு லஞ்ச் கொடுத்து தூங்க வச்சுட்டு கிச்சன்ல கொஞ்சம் கிளீனிங் ஒர்க் இருந்தது. கிச்சனோட கவுண்டர் டாப்ல இந்த மாதிரி ஒரு ரேக் அண்ட் ட்ரே வச்சிருக்கேன். இது ரெண்டும் கிளீன் பண்ணலாம்னு தோணுச்சு. ஸோ மோஸ்ட்லி ஆஃப்டர்நூன் டைம்ல என்ன பிஸியா வச்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிளீனிங் ஒர்க் தான் பண்ணிட்டு இருப்பேன். ஃபர்ஸ்ட் அந்த ரேக்ல இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வேற டிஷ்யூ போட்டுட்டு அகைன் எடுத்து அசம்பிள் பண்ணிட்டு இருந்தேன். இதுல இருக்க கண்டெய்னர்ஸ் எல்லாமே அந்த அளவுக்கு ஒன்றும் டஸ்ட் இல்லை. நான் மோஸ்ட்லி வந்து ரீஃபில் பண்ணும்போதே பாட்டில்ஸை வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ரீஃபில் பண்ணுவேன் எல்லாமே. ஸோ அந்த அளவுக்கு டஸ்ட் வந்து வச்சுக்கிறது இல்லை. ஸோ எல்லாத்தையும் ஒரே டைம்ல போட்டு வாஷ் பண்றது அந்த மாதிரியும் நான் வச்சுக்க மாட்டேன். அப்பப்போ வாஷ் பண்ணி வச்சிட்டோம்னா இந்த மாதிரி இஷ்யூஸ் வராது. இதுல வந்து நான் என்ன அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா டீ பவுடர் அண்ட் சுகர், இந்த செராமிக் ஜாடி இருக்கு இல்லையா, இதுல வந்து உப்பு போட்டு வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து அந்த குட்டி கிளாஸ் பாட்டில்ல வந்து டீ பவுடர் அண்ட் இடிக்கிற இஞ்சி பூண்டு இடிக்கிற கல் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கல் வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இந்த கட்லரி ஐட்டம்ஸ் போட்டு வைக்கிறதுக்காக ஸ்பூன்ஸ் எல்லாம் ஒரு இதுலையும், இன்னொன்றுல வந்துட்டு அது வந்து குலோப் ஜாமுன் டின்னு ஆக்சுவலாக அதை மாற்றணும். ரெண்டையும் சேர்த்து ஒரே கட்லரி ஸ்டாண்ட் மாதிரி வாங்கி போட்டுக்கலான்றதுக்காக இப்போதைக்கு அதில் வந்து நைஃபு அதெல்லாம் போட்டு வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த ரேக்ல பார்த்தீங்கன்னா ஆயில் கண்டெய்னர்ஸ், அஞ்சரை பெட்டி அண்ட் ஒரு சில திங்ஸ்லாம் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு இந்த ரேக்கையுமே க்ளீன் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக கீழே இருக்கிற ரேக் வந்துட்டு அந்த அளவுக்கு டஸ்ட் இல்லை, மேலே மட்டும்தான் ஆயில்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ வந்து இதில் இருக்க டிஷ்யூமே எடுத்துட்டு அண்ட் வேற டிஷ்யூ போட்டு க்ளீன் பண்ணியாச்சு. இதுல வந்து ஆயில் பாட்டில்ஸ் அண்ட் ஒரு சில திங்ஸ்லாம் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸ் பாட்டில்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது கூட தான் வந்து இந்த மேல இருக்க 4 குட்டி பாட்டில்ஸும் வந்துச்சு. இதெல்லாம் சேர்த்து 250 rupeesக்கும் இதுக்கும் தான் வாங்கினேன், சரியா ஞாபகம் இல்லை. அது வாங்கி அரௌண்ட் 1.5 year ஆக போகுது. இங்க சென்னை வந்த புதுசுல தான் வாங்கினேன். பட் வந்து அதுல ஒரு பாட்டில் கிறித்து வந்து உடைச்சிட்டான். மேல கவுண்டர் டாப்ல மேல நின்று விளையாடிட்டு இருந்தான், அப்ப வந்து உடைச்சிட்டான். இன்னொரு பாட்டில் வந்து கிளீன் பண்ண முடியல, அது உள்ள இருக்க ரப்பர் வந்துட்டு ஒரு மாதிரி ஊறி வந்துருச்சு. ஸோ அதனால வந்து அதை யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டில் மட்டும் வச்சிருக்கேன். அதை வந்து ஏதாவது மணி பிளான்ட் மாதிரி போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன். ஸோ இப்போ இந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் பார்த்தீங்கன்னா 151 rupeesக்கு 3 பாட்டில்ஸ் வரும். ஸோ அதில் வந்து ஒன்றில் விளக்கெண்ணெய், ஒன்றில் நல்லெண்ணெய், இன்னொன்று வந்து நார்மல் ஆயில். அந்த நார்மல் ஆயில் வச்சிருக்க பாட்டில் வந்து வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் தான் ஃபில் பண்ணி வைக்கணும். வேற என்ன வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளைண்டேட் சிரப் பாட்டில் இருக்கு இல்லையா, இதில் வந்து கொத்தமல்லி டீ வைப்பேன். நான் வந்து ஆக்சுவலாக ஒரு டீ லவரு. பட் ரீசெண்ட் டேஸ்ல வந்து நான் வந்து ஒரு 8 kg பக்கம் வெயிட் லாஸ் ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். அந்த வெயிட் லாஸ் டைம்ல நான் வந்து டோட்டலா என்னோட டீ குடிக்கிற பழக்கத்தையே விட்டுட்டேன். அந்த டைம்ல எனக்கு ஹெல்ப் பண்ணது பாத்தீங்கன்னா இந்த கொத்தமல்லி டீ அண்ட் பிளாக் காஃபி மட்டும் தான். எனக்கு பிளாக் காஃபியை கம்பேர் பண்ணும்போது இந்த கொத்தமல்லி டீ ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனாலதான் வந்துட்டு அதை அப்பப்போ அரைச்சு வச்சுப்பேன். யாருக்காவது இதோட ரெசிபி தேவைன்னா சொல்லுங்க, நான் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நான் போஸ்ட் பண்றேன். பக்கத்துல இருக்க குட்டி பாட்டில்ல சுக்கு பிளஸ் ஏலக்காய் 2 பவுடர் பண்ணி வச்சிருக்கேன் அண்ட் பெருங்காயத்தூள் அண்ட் டிஷ்யூ இருக்கிற அந்த கவர். கீழே வந்து நாட்டு சக்கரை பிளஸ் அஞ்சரைப்பட்டி, இது ரெண்டும் தான் கீழ் ரேக்ல வச்சிருப்பேன். அஞ்சரைப்பட்டியில இருக்க திங்ஸ் எல்லாம் வந்து ரீஃபில் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ ஒரு சில திங்ஸ் தான் இருந்தது, அது எல்லாமே வந்துட்டு வேற ஒரு கப்ல மாத்தி வச்சுட்டு வாஷ் பண்றதுக்காக எடுத்துட்டு போனேன். பட் ஆல்ரெடி வெசல்ஸ் கொஞ்சம் வாஷ் பண்ண வேண்டியது இருந்துச்சு அண்ட் வெசல்ஸ் வாஷ் பண்ணி ட்ரைன் ஆயிட்டு இருந்தது. அந்த வெசல்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். வெளியில இருக்கிறது பாத்தீங்கன்னா அந்த விண்டோ வழியா ஒரு டாக் தெரியும்ல, அது வந்து ஸ்ட்ரே டாக்ஸ் தான். பட் கிறித்துக்கு வந்து டாக்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். அதுக்கு வந்து ஒரு குட்டி டாக்ஸ், ஒரு 3 டாக்ஸ் இருக்கு. ஸோ அதனால விளையாடிட்டு இருப்பானா, நான் வந்து விண்டோல ஏதாச்சும் சமைச்சிட்டு இருந்தேன் இல்லை ஏதாச்சும் என் சத்தம் கேட்டுச்சுனாவே வந்து அங்கே ஆக்சுவலி ஒரு காம்பவுண்ட் செவுர் இருக்கும், அது மேலே ஏறி நின்று என்னை பார்த்துட்டே இருப்பாங்க. பட் எதுவும் கொடுக்க முடியாது, விண்டோ வழியா அது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கனால கொடுக்க முடியாது. பட் நான் என்ன பண்றேனோ, என்ன ஒர்க் பண்றேனோ, ஒரு 1/4 மணி நேரம் ஆனாலும் சரி நின்று பார்த்துட்டே இருப்பாங்க.
நெக்ஸ்ட் சிங்க்ல இந்த வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு அஞ்சரை பட்டியும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அது ட்ரைன் ஆகிற கேப்ல ஒரு குட்டி வேலை இருக்கு, அதை பார்க்க போயாச்சு. தீபாவளிக்கு முன்னாடி கிளாஸ் கண்டெய்னர்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிருந்தேன். ஒரு 10 கண்டெய்னர் பக்கம் வாங்கியிருந்தேன். பட் இன்னுமே வாங்க வேண்டியது இருக்கு. அண்ட் தீபாவளிக்கு முன்னாடி நிறைய வீடியோல சொல்லியிருந்தேன் எனக்கு வந்து வைரல் ஃபீவர்னு சொல்லிட்டு. அதனால வந்து அது எதுவுமே மாற்ற முடியல, அப்படியே வச்சாச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும் இல்லையா, வாங்கிட்டு ஒட்டுக்கா மாத்திக்கலாம்னு அதை அப்படியே வச்சுட்டேன். தீபாவளிக்கு வந்து இந்த டைம் கிராண்டாலாம் ஏதோ ட்ரெஸ் வாங்கல. ஆல்ரெடி நிறைய ஃப்ராக்ஸ் அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணாமே இருக்கு. ஸோ சிம்பிளா வந்து டெய்லி வேர்க்கு யூஸ் பண்ற மாதிரி வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். அண்ட் ஆல்சோ ஆஃபர் போட்டிருந்தாங்க இங்க பிக் பாஸ்ல. இந்த 3 டாப்ஸ் பார்த்தீங்கன்னா 750 ருபீஸ்க்கு. ட்ரையல் பார்த்தா வாங்கினேன், பட் மறந்துருச்சு. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு ஏதாச்சும் ஃபிட்டிங்ஸ் இருந்தால் கொண்டே டெய்லர் ஷாப்ல கொடுக்கலான்றதுக்காக செக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அண்ட் இந்த லெகின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 3 லெகின் வந்து 750 ருபீஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுவுமே வந்து ஒரு 6 லெகின் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ எல்லாத்தையும் எடுத்து என்னோட கபோர்டில் அரேஞ்ச் பண்ணிட்டு வந்து பார்த்தா இது காஞ்சிருச்சு. ஜஸ்ட் ஒரு டவல் வச்சு க்ளீன் பண்ணிட்டு எல்லாத்தையும் ரீஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இந்த கிச்சன் பார்த்தீங்கன்னா ஒரு நான் மாடுலர் ஓப்பன் செல்ஃப் கிச்சன் தான். நான் பாத்திரம்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன் இல்லையா, ட்ரைன் ஆன பாத்திரம்லாம். ஸோ அங்கே இருக்க 4 ஷெல்ஃபு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்டாண்ட் வச்சிருப்பேன். அதில் மட்டும் தான் அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பேன். ஸோ அதுலேயே தான் ஸ்பைஸ் ரேக்கு அண்ட் கிராசரிஸ் எல்லாமே அதிலே தான் இருக்கும். ஸோ வந்து தனியாக ஸ்பைஸ் ரேக் வைக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. ஸோ மீஷோவில் வந்துட்டு ஒரு 500 ருபீஸ் வந்தது, ஒரு 3 ரேக் வர மாதிரி. ஸோ அதை வாங்கி வாலில் வந்து ஹேங் பண்ணி வச்சிருக்கேன். அப்கமிங் வீடியோஸில் வந்துட்டு இந்த கிளாஸ் கண்டெய்னர்ஸில் அரேஞ்ச் பண்ணி நான் ஒரு லாக் போடுறேன், அதை செக் பண்ணி பாருங்க. இந்த ஸ்பைஸ் பாக்ஸ்ல என்னென்ன வச்சிருக்கேன்னு பார்க்கலாம். பட்டை, கிராம்பு, சோம்பு, சீரகம், மிளகு, கடுகு அண்ட் சென்டர்ல வந்து ட்ரை கொரியாண்டர் வர கொத்தமல்லி இருக்கு இல்லையா, அது வச்சிருக்கேன். இதுக்கு மேல இருக்க லிட்டை க்ளோஸ் பண்ணிட்டு வர மிளகா அண்ட் வந்து ஒரு ஸ்பூன் இருக்கு, இதுக்கான ஸ்பூன் வச்சுட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணியாச்சு. நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா ஒரு கிளாஸ் பாட்டில் உடஞ்சிருச்சு அண்ட் இன்னொன்று வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு மணி பிளான்ட் போடலான்னு சொல்லிட்டு. அந்த பாட்டில் இதுதான். ஆக்சுவலா அந்த லப்பர் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அது வந்து எண்ணெயில ஊறுதான் இல்லை என்னன்னு தெரியல, பட் வாஷ் பண்ணும்போது வந்து ஒன்னா பிஞ்சிருது. அது வந்து எனக்கு கம்ஃபர்டபுளா தோணலை. ஸோ அதனால வந்து கிளாஸ் பாட்டில் நல்லா இருக்கிறனால மணி பிளான்ட் போட்டுக்கலாம் அப்படின்னு வச்சிருக்கேன். இண்டோர் பிளான்ஸ் இது வரைக்கும் நான் எதுவும் வைக்கல, பட் வைக்கணும்னு ஐடியா இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்றக்காக வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் இன்னொரு பாட்டில் வந்து ஆயில் ஃபில் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா, முறுக்கு போட்ட எண்ணெய் தான் வச்சிருந்தேன். ஸோ அந்த எண்ணெயை வந்து வடிச்சு எடுத்து வச்சுட்டு ஒரு காஃபி போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி ரேர் கேசஸ்ல தான் வந்து டீ காஃபி எல்லாம் குடிப்பேன். கொஞ்சம் டயர்டா இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா குடிப்பேன். ஸோ கிருத்திக்குட்டிக்கு வாங்கின பால் இருந்தது, அதுல கொஞ்சமா வந்துட்டு டீ போட்டுட்டு குடிக்கலான்னு போயாச்சு. நல்ல ஸ்ட்ராங்கா டீ போட்டு குடிக்கலான்னு ஒரு சிப் எடுத்து வச்சேன். தூங்கிட்டு இருந்தா எழுந்து வந்துட்டான். அவ்வளவுதான், இன்னொரு 10 நிமிஷத்துக்கு டீ எல்லாம் குடிக்க முடியாது. கிறிஸ்துக்கு 3.5 ஏஜ் ஆகுது. பட் இருந்தாலும் தூங்கி எழுந்த ஒரு 10 நிமிஷத்துக்கு அந்த பேம்பரிங் தேவைப்படும். உங்க வீட்லயே இப்படி குழந்தைங்க இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மோஸ்ட்லி இப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல்ல நிறைய பேர் நியூவா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல பார்க்கலாம். Until then, bye from Shyamala's Kitchen. Bye bye.